ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் அண்ட் போர் சோப் நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணலாம். நல்லா ஃபார்மிங்கோட எப்படி ஃபார்மிங் வர்றதோட நம்ம பண்ணலாம். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டன் நீங்கள் தொட்டுக்கோங்க. வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். மெல்ட் அண்ட் போர் சோப் செய்கிறதுக்கான ஃபார்முலேஷன் ஸ்டெப் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். நீங்கள் தனித்தனியாக மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம சோப்பு செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே எல்லாமே இருக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நம்ம இப்போ மெஷர் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. சரிங்களா? அதுக்காக இன்றைக்கி கோகோனட் ஆயில் நான் ஒரு 70 கிராம் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 70 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிக் ஆசிட். தேங்காய் எண்ணெய் எதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் நார்மலாகவே நுரைவளத்தை அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். ஸ்டீரிக் ஆசிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பை நல்லா ஹார்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம ஸ்டீரிக் ஆசிட் எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டீரிக் ஆசிட் ஒரு 30 கிராம் எடுக்க போகிறேன். இதே மெஷர்மெண்ட் பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்டீரிக் ஆசிட் ஒரு 30 கிராம் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த பொருள் கிளிசரின் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி கிளிசரின் சோப் பேஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கிளிசரின் ஒரு 200 கிராம் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணி கைக்கு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிளிசரின் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். கிளிசரின் ஒரு 200 கிராம் எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டெப் 2 நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். காஸ்டிக் சோடா ஒரு 17 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. சரிங்களா? டபுள் பாயில் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ஸ்டீரிக் ஆசிட், அதுக்கப்புறம் கிளிசரின், நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா இந்த டபுள் பாயிலில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாமே நல்லா உருகிடணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம செய்ய முடியும். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு பர்ஃபெக்டாக மெல்ட் அண்ட் போர் சோப்பு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஆனால்
இந்த டெம்பரேச்சர் வந்து 70 வரணும். 70 வரும்போது தான் நம்ம வந்து காஸ்டிக் சோடா கலக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வாட்டரை நம்ம ஊற்றணும். இப்போ 70 கிட்ட வந்துருச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம காஸ்டிக் சோடா கலக்கி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா டக்குன்னு திக்காயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ஊற்றி கலக்கிக்கோங்க. ஒரே முட்டை ஊற்றிட்டிங்கன்னா இந்த பால் தெரிஞ்சு போனால் இப்படி இருக்கும். ரொம்ப திக்காயிரும். அப்போ நம்மளுக்கு கரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ராப்பாக ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து மாஸ்க்கு போட்டுக்கோங்க. மாஸ்க்கு, ஹேண்ட் க்ளவுஸு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி ட்ராப்பாக ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ காஸ்டிக் சோடா நம்ம எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கலக்க நல்லா உங்களுக்கு கலங்கிடும். சரிங்களா? பயப்பட தேவையில்லை. நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக கலக்கிக்கோங்க. முதல்ல நம்ம காஸ்டிக் சோடா ஊற்றும் போது ரொம்ப திறஞ்சு இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு நல்லா கலங்கியிருக்கு. நல்லா கலக்கிட்டே இருக்கணும். ஒரு இடிக்கு மாதிரி இருந்தால் பிடிச்சிக்கோங்க. பாத்திரத்தை பிடிச்சிட்டு அப்படியே கலக்கிட்டே இருங்க. ஏன்னா சூடு உங்களுக்கு கையில் அடிக்கும். பார்த்து கவனமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அடுப்பில் செய்கிறத விட கரண்ட் அடுப்பில் செஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிட்டு வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் நல்லா கரையிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டாச்சு. அப்பளே எவ்வளோ திக்காக தெரிஞ்சு இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஸ்டெப் 3யோட நம்ம எத்தனால் யூஸ் பண்ண போகிறோம். எத்தனால் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்ற நீங்கள் கலக்கிட்டே இருங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கவனமாக செய்யுங்க. ஊற்ற கலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டியான மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். அது போக மோல்டு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க.
நான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோல்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும், நம்ம கலக்கிட்டே இருக்கணும். கை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப திக்கான மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எத்தனால் ஊற்றும் போது ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே எத்தனால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, திப்பி திப்பியாக இருந்த மாதிரி இருக்குது. அது நல்லா கிளியரன்ஸாக நம்மளுக்கு கண்ணாடியாட்ட கிடச்சதுக்கப்புறம் 70 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு இருக்கணும் சூடு. 70க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அந்த சூடு இருக்கும்போது நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அப்போது நம்மளுடைய மெல்டட் போர் சோப் ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 75 கிட்ட வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கரையாத மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் போர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு, 70க்கு மேலேயே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டில் நான் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோப்பு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4-5 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். என்னோடய விரல் தெரியுது பாருங்கள். ரொம்ப கிளியரன்ஸாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நார்மலாக நம்ம மெல்டன் போர் சோப் வந்து வீட்லேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சரிங்களா? ரொம்ப திக்னஸாக இருக்குது நம்மளுடைய சோப்பு. கொலலாம் இல்லாமல் நல்ல ஹார்ட்னஸாக இருக்குது. இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு நான் கை கழுவி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஃபார்மிங் வருதுன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வெளியே வாங்குகிற சோப்பை விட நம்ம ரெடி பண்ண சோப்பு நல்லாவே நுர வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நுர வந்திருக்கு. நான் உங்களுக்கு கை கழுவியே காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம வெளியே வாங்குகிற சோப்பு இந்த அளவுக்கு நுர வருமானு தெரியல. ஆனால் வந்து நம்ம ரெடி பண்ண சோப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக நுர வந்திருக்கு, ஃபார்மிங் வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சரிங்களா? நீங்கள் கவனமாக செஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள் எவ்வளோ ஃபார்மிங் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் புரிகிற வகையில் உங்களுக்கு ஒரு சோப் மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மெல்டன் போர் சோப்பு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.